இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நான் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட ஃபேவரட்டான கிரியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட வந்துட்டு அவங்களோட யூடியூப்பில் இருக்க வேலையை இழந்துருவாங்க. எதை பற்றி ப்ரோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வில் ஏஐ ரீப்ளேஸ் கிரியேட்டர்ஸ்? ஸோ நம்ம அந்த கேள்விக்கான பதிலை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான். ஸோ இப்போதைக்கு ஏஐ பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்துட்டு ஏஐ வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுது, ஏஐ இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுது. அண்ட் இந்த ஏஐ இமேஜஸ்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். மியூசிக் ஜென்ரேட் பண்ணுது, ஆடியோ ஜென்ரேட் பண்ணுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கிரிப்ட் கண்டென்ட் இதெல்லாமே கூட வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது. ஈவன் வீடியோஸ் வித் ஆடியோ கூட ஜென்ரேட் பண்ணுது. இந்த இது கூகுளில் வியோலாம் பார்த்துருப்போம், அதில் கூட ஒரு சில இந்த இது நியூஸ் இமேஜஸ்லாம் வருது, லைக் நீதியும் இல்ல ஒரு இல்ல என்ன கோடதி ஜோக்ஸ் அபவுட். அந்த மாதிரி நிறைய ஏஐ கண்டென்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்பவே அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறையவே அந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஆர்கானிக் கண்டென்ட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆர்கானிக் ஹியூமன் ஜென்ரேட்டட் கான்டென்ட்டாக இருக்குது. மீதி எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்டாக இருக்குது. இது இன்ஸ்டாகிராம்லேயும் இதே நிலைமை தான், ஈவன் யூடியூப்லேயும் இதே நிலைமை தான். இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு லிங்க்டின்லலாம் பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், இந்த மாதிரி இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அந்த ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்துட்டு அவங்கள ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இது ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில். இது வந்துட்டு என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு எத்திக்கல் கன்சர்னும் வருது. இப்போ ஒரு கிரியேட்டர் வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா அவங்க சட்டையை பிடிச்சி நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணீங்க, எதுக்கு ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணீங்க அப்படின்ட்டு. இதுவே ஏஐ கிரியேட்டராக வந்துட்டு இருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம வந்துட்டு இது பண்ணுறது, அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? அவங்க வந்துட்டு சிம்பிளாக இன்னொரு ஏஐ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் போகும். இது வந்துட்டு எத்திக்கல் கன்சர்னாக ஒன்று பட்டுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய பேர் டிஃபெண்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டராக இருந்தேன், அதுக்கு பின்னாடியே வந்துட்டு ஒரு ஹியூமன் இருக்காங்க, அது அவங்க வந்துட்டு ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க, அதனால தான் வந்துட்டு ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்லாம் வருது. இது வந்துட்டு சிம்பிளாக இது ஏஐ மட்டும் இது பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எஸ், பட் அந்த விஷயத்துலையும் வந்துட்டு ஏஐ இஸ் நாட் ஃபார் அவே. ஏஐ வந்துட்டு கூடிய சீக்கிரம் அதுவே ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு கூட வந்துட்டு ஸ்மார்ட்டாக வளர்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. செகண்ட் திங், இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட் வரதுனால இருக்க இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரூத் கேன் பி ஈஸிலி மேனிப்புலேட்டட். அது எப்படின்னா வந்துட்டு நிறைய ஃபேக் நியூஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கு சான்சஸ் வரும். அண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஐ டெக் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு உண்மையான விஷயங்களை இது பண்ணிட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு ஃபேக்கான விஷயங்களை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர்லாம் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு வந்து இது லாங் டேர்ம் ரிவ்யூன்னுவாங்க, காசு வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் இத்தனை மாதம் இது பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோன்னுவாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு கேட்டிங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் கேட்டாங்க. நிறைய சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கிரியேட்டர்ஸுமே வந்துட்டு அவங்கள கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வீடியோவா, அப்பாலஜி வீடியோ ஏதோ ஒன்று, அதுக்கு வந்துட்டு அன்ஃபாலோஸும் வந்துச்சு, நிறையா ஆச்சு. பட் அகெயின் இது இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதே மாதிரி பண்ணால் இது யாருக்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராண்ட்ஸே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிராண்டுக்கு இன்னொரு பிராண்டு வந்துட்டு இது ஃபேக்கான ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கே வந்துட்டு ரிவ்யூஸை நல்ல குட் ரிவ்யூஸாக கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு கஷ்டப்பட போகிறதோ அடிவாங்க போகிறதோ யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸான நம்ம தான். இது வந்துட்டு ட்ரூத் மட்டும்தான் வந்துட்டு மறைக்கப்படுதா, இது மட்டும்தானா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது, ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்காது, ஒரு ஹியூமன் டச் இருக்காது, ஒரு பர்சனல் கனெக்ஷன், ஒரு பர்சனல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் ஒரு ஹியூமன் கான்டென்ட் கிரியேட்டர், நான் வந்துட்டு ஹியூமன் கான்டென்ட் கிரியேட்டர்னு சொல்ல வேண்டியதாக போச்சு பாரு. ஸோ என்கிட்ட வந்துட்டு ஒரு சில பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கலாம், ஒரு சில நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கலாம். ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேம்ஸ் பற்றிலாம் பேசுனப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் இந்த கேம்லாம் விளாண்டேன், எனக்கு அது வந்துட்டு ஒரு நொஸ்டாலஜியாக இருந்துச்சு, நான் இது பண்ணேன், நான் அது பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பேசலாம். அது வந்துட்டு உங்களுக்கும் பர்சனலி கனெக்ட் ஆகும். அதான் ஆமாம் ப்ரோ, நானும் இந்த கேம் விளாண்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் கனெக்ட் பண்ணுவீங்க. இல்லை நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா, இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னுவீங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஓகே அப்படின்ட்டு அந்த இதர் இப்போ என் கேஸில் வந்துட்டு நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைப்பேன். அப்படி இல்லைனா வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பேன். ரைட்டா? அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பர்சனல் டச் அப்படின்றது ஒன்று இல்லாமையே போயிடும் ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்தால்.
அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டு. நீங்கள் எதை வேணால் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணலாம், பட் அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டேட்டா செட்டில் ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் நிறைய டெக் யூடியூபர்ஸு, டெக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான யூடியூபர்ஸோட கான்டென்ட்டுமே வந்துட்டு ஃப்ரீலி அவைலபிளாக இருக்குது. அதை தான் வந்துட்டு இவங்க அவங்களோட மாடல்ஸ்க்கு வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க. இது வந்துட்டு காப்பிரைட்டட் கண்டென்ட்டில் ட்ரெயின் ஆகி அதை வந்துட்டு இவங்க ரீயூஸ் பண்ணுறப்போ இதர் ஒரு கிரியேட்டரோட ஸ்டைலையோ இல்லை ஒரு கிரியேட்டரோட லோகோவோ இல்லை அவங்க செட்டில் இருக்க ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுக்குன்னு வந்துட்டு யூனிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் A2Dக்கெலாம் அந்த சோல்ஜர் இது வந்துட்டு ஒரு நியான் சிம்பிள் ஒன்று இருக்கும், அது வந்துட்டு யூனிக்கானது. அப்புறம் மதன் கௌரிக்கெலாம் பின்னாடி அந்த நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட் இருக்குது, அதெல்லாம் யூனிக்கானது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இது மானிட்டரு, இது பிசி அண்டு இங்கே சும்மா ஒரு லைட் எரியறது, அந்த மாதிரி இருக்க பேக்ரவுண்ட்லாம் வந்துட்டு நமக்கு யூனிக்கானது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயம் இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான விஷயத்தெல்லாம் வந்துட்டு எடுத்து அவங்க ஏஐயில் ட்ரெயின் பண்ணுறப்போ அது எல்லாத்தையும் குளறுபடியாக்கி ஏதோ ஒரு கிரியேட்டரோட ஒரு பேக்ரவுண்டை அது ரீயூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன் காப்பிரைட்டட் மெட்டீரியல் வச்சு ட்ரெயின் ஆகுது, அது ஓகே, எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்றதுக்கு வரைக்கும் ஓகே. பட் அதை வச்சு வேற ஒருத்தர் வந்துட்டு அதை கமர்ஷியலைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கான கிரெடிட்ஸ் எங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த பேரடிலாம் பண்ணுறாங்கல்ல, அது பேரடி தானே ப்ரோ அப்படின்ட்டு கூட நீங்கள் சொல்லலாம். பட் பேரடி பண்ணுறவங்க வந்துட்டு அதே எக்ஸாக்ட் திங்கை எடுத்து பேரடி பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு ட்ரால் பண்ணுவாங்க, இல்லை அந்த மாதிரி சிமிலராக பண்ணுவாங்களே தவிர பேரடி பண்ணுறது என்றைக்குமே வந்துட்டு இட் ஒன்ட் பி அ காப்பி. பட் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்டுக்கு வந்துட்டு காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு இன்னுமே ஒரு கிரே ஏரியாவில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட் இஸ் ராங். யாரோ ஒருத்தரோட வந்துட்டு கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு அதையே வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணுறப்போ அதை மானிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு அது காசு வரப்போ அந்த ஒரிஜினல் கிரியேட்டருக்கு காசு வராமல் இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு கெட்ட விஷயம்தான். நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். சரி ப்ரோ, அப்போ இதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏஐனால் ரீப்ளேஸ் செய்யப்படுவாங்களா? வில் ஏஐ ரீப்ளேஸ் கிரியேட்டர்ஸா அப்படின்ட்டு சொல்கிறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஏஐ கண்டென்ட்லாம் நிறையவே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஐ கண்டென்ட்லாம் வந்துட்டு நம்மளோட சோஷியல் மீடியாலேயும் இதுலேயும் சரி நிறையவே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி லாட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் ஆர் கெட்டிங் ரீப்ளேஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் அதுக்கு வந்துட்டு இதுவும் எடுக்கிறாங்க, இனிஷியேட்டிவ்ஸும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட் இல்லை லோ எஃபர்ட் கான்டென்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு இன்சென்டிவ் கொடுக்காத மாதிரி, இல்லைன்னா கம்மியான இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி. லைக் மானிட்டைசேஷன்லேயே இப்போ நான் வந்துட்டு ஒரிஜினல் கான்டென்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு ஒரு $10 வந்துட்டு இது இன்கம் வருது அப்படின்னா, ஒரு ஏஐ வச்சு வரவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு $7 or $5 அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி குறைச்சி கொடுக்கறதுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. லோவர் இன்சென்டிவ் தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யூடியூப்ல லாஸ்ட் வீக் கூட வந்துருந்துச்சு. ஈவன் A2D கூட ஒரு வீடியோ போட்டிருந்தது, நல்லா இருந்துச்சு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் மக்களே, நான் வந்துட்டு ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட் அண்ட் ஏஐ ரீப்ளேசிங் ஹியூமன் கிரியேட்டர்ஸை வந்துட்டு பற்றி பேசணும் அப்படின்ட்டு நினச்சேன். நம்ம யாருமே வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. இன்ஃபேக்ட் நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கும் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஏஐ தான். நான் ஏஐ கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். பட் இதில் இருந்த ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு ஜோக்காக இருக்கட்டும் சரி, ஜோக்கா எங்கே அப்படிலாம் கேட்காதீங்க, என்னோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நம்ம ஏஐ வந்துட்டு இல்லை வேணவே வேணாம் அப்படின்ட்டு நான் சொல்லலை. பட் முழுசாக ஏஐ மட்டுமே வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? போய்